ஹாய் ஹலோ வெல்கம் டு மானஸ் டே அவுட். இன்றைக்கி வந்துட்டு ஒரு சைட் டிஷ்க்கான வீடியோ தான். இன்றைக்கி குக்கிங் வ்ளாக் தான் நம்ம போட போகிறோம். ஸோ நான் இன்றைக்கி வந்து சோயா சில்லி எப்படி செய்கிறது அப்படிங்கிறது என்னோடய ஸ்டைலில் நான் சொல்லி கொடுக்குறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சோயா வந்துட்டு கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஊற விட்டு, இது குட்டி சோயா தான், ஊற விட்டு அதை நான் புளிஞ்சு எடுத்திருக்கேன். இது வந்து ஹாட் வாட்டர் வச்சு இது பண்ணாங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்லேயே கம்ப்ளீட்டாக ஊறிடும். பட் நான் ஹாட் வாட்டர்லாம் வைக்கல, நார்மல் வாட்டர் வச்சு அது ஃபுல்லாக ஊற வச்சுருக்கேன். நல்லா ஆக்சுவலி பஞ்சு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த லெவலில் இது வந்து புளிஞ்செடுக்கிறது வந்து ரொம்ப தண்ணி வந்து புளிஞ்செடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு ஒரு 80% புளிஞ்சிட்டு 20% வந்து அதில் தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அப்போ தான் மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போடும்போது அந்த உப்போடு சேர்ந்து அந்த சோயாக்குள்ளே அந்த தண்ணி ஃபுல்லாக இறங்கும். ஸோ வாங்க நான் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுறதுங்கிறது நான் காமிக்கிறேன். எடுத்துட்டோமா. ஸோ இதில் வந்துட்டு நான் வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, அதாவது அந்த சிக்கன் சில்லி பவுடர் சொல்லுவாங்கள்ல, அது நான் வந்துட்டு ஒரு 1/2 பேக்கெட் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். பத்தில் இன்னும் வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை காரம் கம்மியாக சாப்பிடுவாங்கன்னா இதுவே இன்னாஃப் தான். எங்கள் வீட்டில் கொஞ்சம் காரம் ஜாஸ்தி சாப்பிடுவாங்க. ஸோ இது ப்ளஸ் நான் கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ சில்லி பவுடர் இது வந்து நான் வீட்டில் அரைச்சிது. இன்கேஸ் வந்து உங்களுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கிட்டால் இன்னும் பெட்டராக இருக்கும், கலர் செம்மையாக இருக்கும். ஸோ நான் போதும், இதுக்கு மேலே நம்ம மிளகா போட்டோம்னா இந்த வெயிலுக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்கப்புறம் இப்போ நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். சீடை ரிமூவ் பண்ண 1/2 லெமன் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக கடலை மாவு, கொஞ்சம் மொறுமொறுப்பாக இருக்கும், அதனால் கடலை மாவு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ சால்ட் ஆட் பண்ணிக்கலாம், வேணுங்கிற அளவு போட்டுக்கோங்க. ஸோ இதை இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்படி எடுத்து இப்படி க்ரஷ் பண்ணுங்கள். இப்படி பண்ணும்போது நீங்கள் நல்லா இந்த மாதிரி அழுத்தி பிணையும் போது அந்த எசன்ஸ் எல்லாம் உள்ளே போயிடும், அந்த காரம்லேருந்து எல்லாமே. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த 20% தண்ணி விட்டால் காட்டி எனக்கு தண்ணி வந்து தெளிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ எனக்கு அந்த தண்ணி இன்னாஃப் தான். ஸோ கடலை மாவும் போட்டிருக்கோம், ப்ளஸ் சில்லி பவுடரும் போட்டிருக்கனால நல்லா மொறுன்னு வரும் இது. இதில் கொஞ்சம் அரிசி மாவு போடுவாங்க, பட் நான் அரிசி மாவு இல்லாதனால நான் அதை ஸ்கிப் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நல்லா பிசைஞ்சிட்டு இப்போ நான் ஆயிலில் போடுறேன். நான் ஆயிலுக்குள்ளே வந்து கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கேன். எதுக்குன்னா கொஞ்சம் ஃப்ளேவர் கிடைக்கும், அதுக்காக. இந்த கருவேப்பிலையை நம்ம வந்து நார்மலாக அந்த இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கருவேப்பிலை பொரிஞ்சிருச்சு, இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம சோயாவை போட்டுடலாம். என் ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. போதும், இதுக்கு மேலே போடணும்னா ஃபுல்லாக அது நல்லா முருகணும். கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ் இருந்தாலே இன்னாஃப் தான். கருவேப்பிலை போட்டு வணக்கிட்டு இது உள்ளே போட்டதுமே ஒரு ஃப்ளேவர், அதாவது ஒரு அரோமா ஸ்மெல் ஒன்று வருது, சூப்பராக இருக்குது. நார்மலாக வந்து நீங்கள் இந்த மாதிரியும் பண்ணலாம், இல்லைன்னா வெறும் சில்லி பவுடர் வந்து வாங்கி அந்த சோயில் போட்டு சால்ட்டு மட்டும் ஆட் பண்ணாலே அதுவும் நல்லா தான் இருக்கும். பட் இது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கிடைக்கும், அதனால நான் போடுறேன். இதில் வந்து இன்னொரு விதமாக பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் கருவேப்பிலை கொத்தமல்லி தழை இருக்கு இல்லையா, அதை நல்லா ஊற வச்சு ஒரு 2 நிமிஷம் ஊற வச்சுட்டு நல்லா அரைச்சிடணும் பேஸ்ட் மாதிரி. கொஞ்சம் சீரகம், அதுக்கப்புறம் சால்ட்டு, மிளகாத்தூள் இதெல்லாமே போட்டு நீங்கள் நல்லா அரைச்சிடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் போட்டுட்டு அதை எடுத்து சோயா சங்க்ஸில் அதே மாதிரி தான். ஆனால் அதில் வந்து தண்ணி இருக்கக்கூடாது, தண்ணி முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணிடணும். அதுக்கப்புறம் இந்த பேஸ்ட் போட்டு நல்லா கலப்பி கொஞ்சமாக அரிசி பவுடரும் இன்னொன்று என்ன, இது கடலை மாவு, கொஞ்சம் கடலை மாவு போட்டு நல்லா இது பண்ணிவிட்டு நீங்கள் அதை ஃப்ரை பண்ணாலும் செம்மையாக இருக்கும். ஸோ அந்த இதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஸோ சோயா ரெடி. இருங்க, நான் இதில் போடுறேன். ஸோ இந்த ஸ்டேஜில் இருக்கணும். செகண்ட் அட்டெம்ப்ட் ரெடி ஆயிடுச்சு. இதுவும் இப்போ சோயா ரெடியாக இருக்குது, டேஸ்ட் பண்ணலாமா? சோயா காரமாக இருக்குது, முறுமுறுன்னு இருக்குது. நல்லா இருக்கு.
ப்ளஸ் இந்த கருவேப்பிலையும் சேர்த்து சாப்பிட்லாம். வேறு லெவல் ஃபீலு. இதுக்கு தயிர் சாப்பாட்டுக்கு செம்மையாக இருக்கும், சாம்பாருக்கு நல்லாயிருக்கும், வெறும் வயலில் சாப்பாடு நல்லாயிருக்கும். சில நம்மளெல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, அதெல்லாம் கண்டுக்கூடாது. நல்லா கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. இதே மாதிரி செய்யுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, வெறும் பவுட்ரு போட்டு சொல்ல, அது ஒரு டேஸ்ட் வரும். இந்த கடல மாவு போட்டது அது ஒரு ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது. கோமலியாவா குக்காவா? குக்கா தான் போவேன். நீ தாண்டா கோமலி. செம்மையாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.